இப்படி காந்துருவியாக நீங்க இருந்தாலும் இந்த உலகத்துல எந்த ஒரு ஜீவராசியில இருந்தாலுமே பெத்த அப்பா அம்மா இருப்பாங்களே. இப்படியாப்பட்ட ஒரு இளவரசியாகி உங்களை பெற்றிருந்த உங்க அப்பா யாரு அம்மா யாரு உங்களுடைய நாடு என்ன? அப்படியா அண்ணா, நான் ஒண்டி ஒருவளாக ஒரு மகளாக பிறந்தேன் அல்லவா? என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தைகள் யார் தெரியுமா? யாருமா? சொல்லட்டா? சொல்லுங்க. அம்மா என்ன 10 மாதம்
எங்கள் நாடு எது? எதுமா? என் தாய் யார்? யாரு? என் தந்தையார் யார்? யாருமா? அதாவது எங்களுடைய நாடு சிவசேனாதிபட்டினம். சிவசேனாதிபட்டினம். ஆமா. சரி. எங்களுடைய நாடு சிவசேனாதிபட்டினம் எங்களுடைய நாடு. இந்த நாட்டை ஜகத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய என் தந்தையார் பெயர் என்ன? மகேந்திர சக்கரவர்த்தி. அடேங்கப்பா. ஓட்டா ஏனா அண்ணா கவியர்த்தனா போறமா அவங்க அப்பா பேர் கேட்டியா? நீயே சொல்லு. நீ என்னோட தந்தையார் பெயர் மகேந்திர சக்கரவர்த்தி. மகேந்திர சக்கரவர்த்தி. ஆமா. சரி. இந்த மகேந்திர சக்கரவர்த்தி என் தந்தையார். என் தாயார் யார் தெரியுமா? அம்மா யாருமா? பூங்கோதை அம்மை. அடேங்கப்பா. அம்மா பேர் பூங்கோதை. ஆமாண்ணா. அம்மா கேட்டுக்கா அண்ணா வேசக்காரண்ணா. அம்மாவோட இந்த அம்மாவோட அவங்க அம்மா பேரு பூங்கோதை. ஏய் கையை உடச்சு பின்னாடி தூக்கி விட்டுருவேன். ஜாக்கிரதை. அப்படியா யா கண்ணு அப்படி பேசுற? ஊஞ்சப்பா அவனுக்கு அப்படியே நம்ம ரெண்டு பேரும் அப்படியே பழகணும். விளக்கமாறு பிஞ்சு போயிட்டு அப்படியே எங்க இருக்குது விளக்கமாறு? கேட்ட வீட்டுக்குள்ள கொடுப்பாங்க கடனா. கேளு யாராவது கோமாளி அடிக்கு விளக்கமாறு கொடுங்க. கேட்ட விளக்கமாத்து கொண்டாங்க அடிக்கல மொத்தம் அவனை. ஊர்ல இல்லையா? ஊர்ல இல்ல உனக்கு சப்போர்ட் ஆயா அந்த அக்கெல்லாம். அதனால டைபிள் சரியில்லை. அம்மா அப்படி இந்த பூங்கோதை அம்மைக்கும் யாருக்கு? பூங்கோதை அம்மைக்கும் மகேந்திர சக்கரவர்த்திக்கும் மகளாக நான் பிறந்தேன். சரிமா. அப்படி பிறந்திருந்தாலும் அப்படி பிறந்து வளர்ந்து வாலிபமாகி இப்ப என்ன பண்ணலாம் இருக்கிறீங்க? பருவம் கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம். அப்படி குழந்தை பருவம் இருக்கும் பொழுது என் தாயார் மடிந்து விட்டாரடி. பாவம். தாயார் மடிந்து விட்டார். தாயார் மடிந்த உடனே தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக யார் வளர்த்து வருகிறார்? என்னுடைய தந்தையராகப்பட்ட மகேந்திர சக்கரவர்த்தி. இவர்தான் தாய்க்கும் தாயாகவும் தந்தைக்கும் தந்தையாகவும் என்னை வளர்த்து வாலிபம் செய்கிறார். என்னதான் 1000 தான் ஒரு பெண்களுக்கு என்னதான் ஒரு அப்பாவாக இருந்தாலும் கூட ஒரு தாய் இருப்பது போல இருக்குமா? ஒரு பெத்த தாய் இருப்பது போல இருக்குமா? அம்மா அதனால எனக்கு சொத்துல குறைவா, சுகத்துல குறைவா, காசுல குறைவா, நகையில குறைவா, எனக்கு எதுலுமே குறை கிடையாது. தாய் இல்லாத குறையோடு இந்த ஒண்டி ஒருவளாக ஒரு மர தோப்பாக இந்த நாட்டிலே நான் வாழ்ந்து வருகிறேன். அம்மா அப்படியெல்லாம் இருந்தாலும் தினந்தோறும் எனக்கு என்ன வேலை? என் தந்தையுடைய பாதங்கள் பணிவது என்னுடைய வேலை. அதனால என் தந்தையார் பாதங்களை பணிய வேண்டும். அதனால நந்தவனம் போல வாடி. எனக்கு நகையில குறைவா, நாட்டுல குறைவா, சொத்துல குறைவா, சுகத்துல குறைவா, இதெல்லாம் இல்லாம வளர்ந்தாலும் எனக்கு என்னது தெரியுமா? ஐயோ நான் தாயில்ல பாவியானே. ஐயோ
பதக்கம் சங்கிலி போடும் பொண்ணு ஐயோட பாதியில சிரமப்பட நான் பாதியில சிரமப்பட ஐயோ அந்த பரமனோட கட்டளையா ஐயா ஒரு சித்தாட கட்டும் பொண்ணு நான் ஒரு சித்தாட கட்டும் பொண்ணு என்ன பெத்த தாயே நான் சிறுவளைய போடும் பொண்ணு ஐயோ நான் சிறுசையில சிரமப்பட நான் சிறுசையில சிரமப்பட ஐயோ அந்த சிவனோட கட்டளையா அம்மா எப்படி ஒரு பெண்ணாக பட்டவளுக்கு சரி எத்தனை காசு பண நகை நட்டெல்லாம் இருந்தாலும் இருந்துட்டாலும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா ஆகவே ஆகாதமா இவன் தாய் இல்லாத பிள்ளை தருதல பிள்ளை என்று இவன் மாதா இல்லாத பிள்ளை மாப்பாவி என்று என்ன வருவோர் போவோர் எல்லாம் அனாதை என்று தாய தின்னவ இப்படி போற பாரு என்று வருவோர் போவோர் எல்லாம் ஏளிடமாக பேசுறாங்க பாவம் எத்தனை உறவுகள் ஒரு பொண்ணுக்கு இருந்தாலும் ஒரு பெத்த தாய் போல வருமா வராதுமா நான் 5 சிறு வயது அறியாத பருவம் எனக்கு கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவமாக இருக்கும் பொழுது சரி என் தந்தையார் மனிதா என் தாயார் வந்தார் அம்மா என் தந்தையார் இருக்க என் தாயார் மறந்து விட்டார் தாய் முகத்தை பார்க்காத பாவி இந்த சண்டாளி நாடாடு நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் நான் பொண்ணா பிறந்தது தப்பா வானகமே வையகமே என்னை வளர்த்து வந்த தாயகமே நான் பொண்ணா பிறந்த என்னடி சுகத்தை கண்டேன் இந்த பாலா போட சண்டாளி நான் ஒரு மண்ணா பிறந்திருந்தா கூட ஒரு மாலையை கட்டவாவது நான் உதவி இருப்பேன் நான் பொண்ணா பிறந்து நான் எதுக்கும் உதவாத எட்டி மரம் ஆனடே அம்மா ஒரு அம்மா இருந்தா அம்மா இந்த வழியில போமா நீ நல்லா இருக்கலாம் இந்த வழியில போனா தப்புமா அப்படின்னு ஒரு பெத்த தாயா இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நல்லத கட்டு எடுத்து சொல்லுவாங்க ஒரு பொண்ணுக்கு அம்மா இல்லாம இருக்க முடியுமா எத்தனை நல்லா இருந்தாலும் கூட அம்மாங்கிற ஒரு சாந்தல யாராலும் இருக்க முடியாது அதான் பழமொழி இருக்குது ஆசைப்பட்ட பொருள் காசு இருந்தா எல்லாத்தையுமே வாங்கலாம் ஆனா பெத்த அம்மாவை யாரால வாங்க முடியாது பேரப்பட்ட இந்த சண்டாளி தாயில்லாத பாவியாக இந்த தரணையில நான் ஒண்டி ஒருவளா ஒரு மரம் தோப்பாக இங்க இருக்கிற அம்மா சரி அம்மா இத்தனை எல்லாம் இருந்தாலும் என் தந்தையாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன் எங்க அப்பாவையும் நான் குறை சொல்ல மாட்டேன் எங்க அப்பா தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக என்னை வளர்த்து வாலிபம் செய்தார் சரி அம்மா அதனால எனக்கு அடுத்தது இந்த நாட்டை ஆள்வதற்கு யாருமே இல்ல எனக்கு அடுத்தது ஒரு ஆண் வாரிசோ பிறந்திருந்தா கூட எங்க அப்பா அம்மா பேர சொல்ல ஒரு புள்ளையாவது இருந்திருப்பாங்க நான் பிறந்ததும் ஒரு பொட்ட புள்ள என்ன ஒரு நாட்டு கட்டிட்டு போயிட்டாங்கன்னா கடைசியா நிக்கிறது எங்க அப்பா ஒண்டிதான் நிப்பாங்க
அதனால இது எல்லாம் எண்ணி என் மனதில போட்டு மருகி மன்றாடி தினமும் நான் வேதனையோடு இருக்கிறேன். சரி. அம்மா இத்தனை எல்லாம் இருந்தாலும் இது போய் நம்ம அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியாதுமா. சொல்ல முடியாது. அதனால இத்தனை கஷ்டமெல்லாம் என் மனசுல இருக்குது. இருந்தாலும் என் தந்தையார் தினம் நான் பாப்பது வழக்கம். என் தந்தையாராகப்பட்ட யார்? மகேந்திர சக்கரவர்த்தி என் தந்தையார். அதனால என் தந்தையாருடைய பாதங்கள் பணிய வேண்டும். நந்தவனம் போலாமா? போலாம். போலாம்.